வீட்டிலிருந்து கேட்ட அலறல் சத்தம். சத்தத்தை கேட்டு பதறி அடித்து ஓடிய அக்கம் பக்கத்தினர். நடு வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தை. தப்பி ஓடிய கொலையாளியை தேடி வரும் போலீஸ். மூவரையும் கொலை செய்த நபர் யார்? அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? பின்னணி என்ன? நைட்டு நேரம் வீட்டிலிருந்து கணவன், மனைவி மற்றும் குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்ப நடு வீட்டுல ஜிதேந்திர சோரனும் அவரோட மனைவி, பிஞ்சு குழந்தைன்னு 3 பேரும் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இந்த கொலைக்கான காரணத்தை பத்தி போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜிதேந்திர சோரனுக்கும் அவரோட சகோதரருக்கும் ரொம்ப நாட்களா பிரச்சனை இருக்கு. கொலை நடந்த நேரத்துல கூட சகோதரர் வீட்டுல இல்ல, அதனால எங்களுக்கு அவர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இதனால தலைமறைவா இருந்த சகோதரரை போலீசார் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. ஒடிசாவில் உள்ள கேந்துஜார் கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் சோரனுக்கு ஜிதேந்திர சோரன்னு ஒரு சகோதரன் இருக்காரு. இதுல ஜிதேந்திர சோரனுக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டுல இருந்தாலும் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ரொம்ப வருஷமா பூர்வீக சொத்து தொடர்பா பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. லக்ஷ்மண் சோரனுக்கு இப்ப வர கல்யாணம் ஆகல. இதுக்கிடையில பெற்றோர்கிட்ட லக்ஷ்மண் சோரன் சொத்து எல்லாத்தையும் தன்னோட பேருக்கு எழுதி வைக்கும்படி கேட்டிருக்காரு. அதுக்கு தாய், உனக்கே எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டா ஜிதேந்திரா என்ன பண்ணுவான்? உனக்கு குடும்ப குட்டின்னு எதுவுமே கிடையாது. ஆனா அவனுக்கு மனைவி, குழந்தை இருக்கு. அதனால என்னோட சொத்து எல்லாத்தையும் நான் ஜிதேந்திராவுக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால லக்ஷ்மண் வீட்டுல இருந்த எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சொத்து விவகாரம் தொடர்பா அண்ணன் தம்பிக்கிடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப ஊர் பெரியவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. இதனால அடுத்த கொஞ்ச நாட்கள் மட்டும் அண்ணனும் தம்பியும் அமைதியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில நேத்து முன்தினம் மறுபடியும் அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப லக்ஷ்மண ஜிதேந்திரா ஆபாச வார்த்தையால திட்டினதா சொல்லப்படுது. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச லக்ஷ்மண் வீட்டில இருந்த கோடாரிய வச்சு அண்ணனை சரமாரியா வெட்டி இருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மனைவி தடுக்க வந்திருக்காங்க. ஆனா அவரையும் விட்டு வைக்காத கொடூரன் அவங்களையும் ஒண்ணும் அறியாத பிஞ்சு குழந்தையையும் ஈவு இரக்கமே இல்லாம வெட்டி கொன்னுட்டு அதே ஏரியாவுல பதுங்கிட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் லக்ஷ்மணை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.